வணக்கம். கொங்கு சுவை. நாம் இன்றைக்கி நம்மளோட சமையலில் மாங்காய் ஊறுகாய் பண்ண போகிறோம். இந்த மாங்காய் ஊறுகாயில் ஒரு பீஸ்லேயும் நல்ல கிரேவியாக, அதாவது தொக்கு சேர்ந்து வர்றதுக்கு அதிகம் வரமிளகாத்தூள் சேர்த்தாமல் கடுகுத்தூள், வெந்தயத்தூள், நுணுக்கின மிளகு பொடி, இஞ்சியும் பூண்டும் இடித்த விழுது, கொஞ்சம் மாங்காய் பீஸ் எடுத்து கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்து மிக்ஸ் பண்ணினதால் தொக்கு சேர்ந்து கிரேவியாக வந்திருக்கு. அந்த பெஸ்ட்டு மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலாம்னு, அதுக்கு என்னென்ன தேவைங்கிறதும் பார்க்கலாம். மாங்காய் ஊறுகாய்க்கு கிளிமூக்கு இல்லைன்னா குண்டு மாங்காய் எதுனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் முத்தலாக காயாத்தான் இருக்கணும், பழுத்திருக்கக்கூடாது. கிளிமூக்கு மாங்காய் புளிப்பு கம்மியாக இருக்கிறதால நான் அதை எடுத்திருக்கேன். மாங்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஒரு கைப்பிடி கொண்டக்கடலையும் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் தனித்தனியாக தண்ணியில் உப்பு போட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு, ஊறினதும் தண்ணியை வடிச்சிட்டு உணர்த்தி எடுத்துக்கலாம். மாங்காய் மேலே இருக்கிற தோலை லைட்டாக எடுத்துடலாம். மேல் தோலில் பிசுக்கு போல் இருக்கிற ஆயில் சில பேருக்கு தொண்டை கரகரப்பு, சில அலர்ஜி உண்டு பண்ணிடுது. தோல் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க தோல் சேர்த்தே கட் பண்ணிக்கலாம். நல்லா கழுவி மாங்காவை 2ஆக வகுந்து உள்ளே இருக்கிற விதையையும் பேப்பர் மாதிரி இருக்கிறதையும் எடுத்துட்டு மாங்காய் ஓடோடவே தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஓடோடு சேர்த்து கட் பண்ணி போட்டோம்னா ஊறுகாய் கெட்டு போகாது, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 2 இல்லைன்னா 3 கிளிமூக்கு மாங்காய் கட் பண்ணோம்னா ஒரு படி மாங்காய் அளவுக்கு வரும். பெரிய எவர் சில்வர் பாத்திரத்தில் கட் பண்ணின மாங்காவை கொட்டி அரைச்ச கல் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குலுக்கிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஊறுகாவை வைக்கிற மாதிரி இருந்தால் 1 லிட்டர் படி மாங்காவுக்கு 1/2 கப் கல் உப்பு வீதம் போதுமானது. இதுவே வெளியில் ஊறுகாவை வைக்கிற மாதிரி இருந்தால் 1 கப் கல் உப்பு வீதம் தேவைப்படும். அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். இதுலேயே 4 மணி நேரம் ஊற வச்சு உணர்த்தி எடுத்த வெந்தயமும் கொண்டக்கடலையும் போட்டு உப்பு சேர்த்து குலுக்கிட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு கட்டி ஒரு நாள் வச்சோம்னா மாங்காயில் இருக்கிற தண்ணி வெளியில் வந்து வெந்தயமும் கொண்டக்கடலையும் அந்த மாங்காய் உப்பு தண்ணியில் ஊறுனதால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், கெடாமலும் இருக்கும். ஊறுகாய் தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வறுக்கிற பொருளெல்லாம் வறுத்தரலாம். நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்த காஷ்மீர் சில்லி இல்லைன்னா நார்மலான வரமிளகாய் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம். வெந்தயமும் கடுகும் லைட்டாக வறுத்து பவுடர் பண்ணிவிட்டு கொத்தமல்லி விதை வறுக்காமல் அப்படியே பவுடர் பண்ணிக்கலாம். மிளகு கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு இஞ்சியும் பூண்டும் தனித்தனியாக மிக்ஸி ஜாரில் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் முன்னாடியே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்பு பாத்திரத்தில் 1/4 கப் நல்லெண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்ச உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 லிட்டர் படி கட் பண்ண மாங்காய்க்கு உண்டான அளவு இது. வெறும் மிளகாத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொரகொரப்பாக அரைச்ச பூண்டு பேஸ்ட்டு ஃபுல் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து லைட்டாக வதக்குனா போதும். ரொம்ப வதங்கிட்டால் மசாலா வாசனை வந்துடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெந்தயத்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கடுகுத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், வறுக்காத கொத்தமல்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், கொரகொரப்பாக அரைச்ச மிளகு பொடி 1 டேபிள் ஸ்பூன், சூடு பண்ணாத நல்லெண்ணெய் 1/4 கப் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊறுகாய் கலவைக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்து பத்தலைன்னா மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எண்ணெய் சேர்ந்த ஊறுகாய் கலவையில்
ஒரு நாள் உப்பில் ஊறின மாங்காவை கொட்டி கலந்துக்கலாம். மாங்காய் தண்ணி விட்டு கொண்டக்கடலையும் வெந்தயமும் நல்லா ஊறியிருக்கு. நல்லா கலந்ததுக்கப்புறம் ஊறுகாயில் கொஞ்சம் தொக்கு, அதாவது கிரேவி வேணுங்கிறதுக்காக ஒரு மாங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாய் கலவையை துணி போட்டு கட்டி ஒரு வாரத்துக்கு டெய்லி வெயிலில் வச்சிடலாம். தினமும் ஊறுகாயை கலந்து கொடுத்து வெயிலில் வச்சு எடுக்கிறப்ப ஊறுகாயில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி எண்ணெய் மேலே வந்துடும். நான் ஒரு வாரம் வெயிலில் வச்சு எடுத்த ஊறுகாய் இது. மாங்காவோட ஒவ்வொரு பீஸ் கூடவும் தொக்கு சேர்ந்த கிரேவியோட ஊறுகாய் வந்திருக்கு. ஊறுகாவை வெயிலில் வைக்காமல் இருந்தால் தினமும் ஒரு வாரத்துக்கு கலந்து கொடுத்து ஊறுகாவை ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். பெஸ்ட்டு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.